கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய 4 திக்ருகளை பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், துவாக்களும் அதுல அடங்கி இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுலேயே சிறந்த வார்த்தைகளும் அடங்கி இருக்கும். அல்லாஹுடைய இஸ்முகளும் அடங்கி இருக்கும். எல்லாமே உள்ளடங்கின ஒரு 4 வரிகள். இந்த 4 வரிகளையும் நீங்க ஒவ்வொன்றையும் 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. நிச்சயமாக இதற்கு பின்னாடி உங்களுடைய துவாக்களை கேளுங்க. அல்லாஹு மறுக்காமல் இன்ஷா அல்லாஹ் கொடுத்து விடுவான். ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தைகள். அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹு யா ஹய்யு யா கையுமு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதுல எத்தனை விஷயம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை அழைக்கிறோம், யா அல்லாஹுன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வை அழைப்பதிலேயே சிறந்த வார்த்தை யா அல்லாஹு. அடுத்தது யா ஹய்யு யா கையும். அதுல என்ன இருக்குது? அல்லாஹுடைய இஸ்மு இருக்குது. உயிருள்ளவன் நித்தியமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மே அகலம் கொண்ட இஸ்மு இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்ரு இருக்கு. இந்த திக்ரு சொர்க்கத்தின் புதையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதை யார் ஓதுனாலும் அவர்களுக்கு மறுமையில அல்லாஹ் பாத்தீங்கன்னா மரத்தை நடுகிறான். இன்னும் அவர்களுடைய எல்லா கஷ்டத்தையும் இந்த உலகத்துல இருக்கிறத போக்கி விடுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை முதல்ல 33 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதன். அதாவது முதல்ல என்ன இருக்குது? லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கக்கூடிய களிமா இருக்கு. வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேற யாரும் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க, வஹ்தஹு லா ஷரீக லஹு. அவனை பத்தி என்ன பண்றோம்? அவனுடைய ஷிஃபத்துகளை சொல்றோம். வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை, அஹதன் சமதன் அவன் ஒற்றையாளன் இன்னும் தேவையற்றவன் அப்படிங்கக்கூடிய இஸ்மோட முடிக்கிறோம். இதை 33 முறை ஓதிக்குங்க. அடுத்தது மூன்றாவதா, அஸ்தோஃபிருல்லாஹ் ரப்பி மின்குல்லி தம்பி வா தூபு இலைஹி. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இஸ்திகஃபார் தான். அஸ்தோஃபிருல்லாஹ் ரப்பி என்னுடைய ரப்பி என்னை மன்னிப்பாயாக, மின்குல்லி தம்பி ஒவ்வொரு பாவத்தையும் மன்னிப்பாயாக, வா தூபு இலைஹி இன்னும் உன் பக்கமே நான் திரும்பி வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதுல ரொம்ப சிறந்த நாட்கள்ல நம்ம இப்ப இருக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமலான் மாசமே பாவத்தை கழிக்கக்கூடிய நாட்கள். அதுல இந்த 2ஆம் 10 ரொம்ப சிறப்பான நாட்கள் பாவ மன்னிப்புக்கு. இந்த நாள்ல இந்த 2ஆம் 10ல அதிகமா ஓத வேண்டிய துவாவே இந்த துவா தான். அஸ்தோஃபில்லாஹி ரப்பி மின்குல்லி தம்பி வா தூபி இலைஹி அப்படிங்கிறத எந்நேரமும் ஓதிக்கொண்டே இருக்கணும், இந்த 2ஆம் 10 முடிகிற வரையும். அப்படி இருக்கும்போது அந்த சிறப்பான திக்ரை தான் நம்ம இங்க ஓதுறோம். இது மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இது எத்தனை தடவை ஓதிக்கணும்? 33 முறை ஓதிக்கணும். அடுத்தது கடைசியா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இது பாத்தீங்கன்னா, அல்லாஹு பரிசுத்தமானவன், புகழனைத்தும் அவனுக்கே உரியது, அவனே மகத்தான பரிசுத்தமான இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதேதான் நபி அவர்கள் சொன்னாங்க. 2 வார்த்தை இருக்கு. அந்த 2 வார்த்தை சொல்றதுக்கு நாக்குல எளிதானதா இருக்கும். ஏன்னா நமக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதை சொல்றது ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. இது யாருடைய வாயிலையும் நுழையாத ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிறது யார் வேணா சொல்லலாம். ஓத தெரியாதவங்க கூட சொல்லலாம். முஸ்லீமானவர்களும் சொல்லலாம், முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு கூட சொல்லி கொடுத்தா ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இலகுவா இருக்கும். ஆனா மீஜான் தராசுல ரொம்ப கனமா இருக்கும். கடல் நுரையளவு இருக்கக்கூடிய பாவத்தை கூட உங்களுக்கு கழிச்சிரும்னு நபி அவர்கள் சொன்னாங்க. இன்னும் இதை ஓதுறதுனால உங்களுக்கு வறுமை நிரந்தரமா உங்களை விட்டு போயிடும். அதனால இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க? ஓதிக்கொள்ளுங்க. இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்கிறனாலையும், இன்னும் பாத்தீங்கன்னா இதை ஓத ஓத உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல இருந்து ரிசுக்கும் கொடுக்கும். ஏன்னா மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் இந்த ஒரு திக்கரை தான் ஓதிக்கொண்டே இருக்காமா. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும்ல, படைப்பின் நோக்கம்ட்டு. மனிதனுக்கு அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக கொடுத்த மாதிரி மலக்குகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அல்லாஹ் என்ன பண்ணல, அவர்கள் வாழ்ற மாதிரி கொடுக்கல. அல்லாஹுடைய கட்டளை மட்டும் அவர்கள் பின்பற்றுவாங்க. அதுல ஒரு கட்டளையாக இந்த திக்கரை அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்களாமா. அப்ப மரம், செடி, கொடி, இந்த உலகத்துல இருக்கிற அனைத்துமே இந்த திக்கரை ஓதுதாமா. மனிதர்கள் தான் நம்ம ஓதாம இருக்கிறோம். இனிமேல் நாமளும் ஓதணும். இந்த திக்கரை ஓதிக்கோங்க. இதை 4ஐயும் 33 முறை ஓதுங்க. ஓதி முடிச்ச கையோட அதே அமர்வுல துவா செய்யுங்க. இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய திக்ருகளாக இருக்கக்கூடியது. இதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் செய்யுங்க. 2 நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்கள் தான். அதனால 2 நாட்கள்லயுமே ஓதிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை ரொம்ப குறுகிய நேரத்துல இந்த ரமலான்ல நம்ம தொகுத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோ எல்லாம் பார்த்துவாங்க. கையோட பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது. இந்த ரமலான் மாசத்துல ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நம்ம எப்போதுமே துவா செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் லேசாக்குவானாக, உங்களுடைய எல்லா ஆஜத்துகளையும் நிறைவேற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுடைய துவால எங்களையும் சேர்த்திக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.